நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கேயும் அந்த கிரகங்கள் நம் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்தத்தான் செய்யும். அதிலே சந்தேகமே இல்லை. நீ பிறந்த பூமியில இருந்தால் கடுமையான அலைச்சலை அந்த கிரகமானது கொடுத்துவிடும். இதே நீ வெளியில போனாலும் அலைச்சல் தானேன்னு சொன்னா, வெளிநாடு என்பதே நீ இங்கிருந்து லக்ன பாவகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஜாதகம் என்பது குறிப்பிட்ட டிகிரி வரைதான் வேலை செய்யுமா? ஜாதகத்திலே ஒரு வைநாசிகத்திலே இருக்கக்கூடிய கிரகம் வெளிநாடு சென்று விட்டால் வேலை செய்யாதா, அங்கே கெடுபலன்களை தராதா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அதுல ஒரு விஷயத்தை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான் வேலை செய்யுங்கிற மாதிரி எந்த கான்செப்டுமே கிடையாது. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கேயும் அந்த கிரகங்கள் நம் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்தத்தான் செய்யும். அதிலே சந்தேகமே இல்லை. வெளிநாட்டு போயிட்டா வேலை பார்க்காதுன்னு சொல்றாளே, அப்படிலாம் இல்லை. நம்ம வெளிநாடு போகணும்னு இருந்தாலே அதையும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் தீர்மானிக்கும். எப்படி தெரியுமா கான்செப்ட்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி வைநாசிகத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா, வைநாசிகம்ங்கிறது ஒரு டெக்னிக்கலான விஷயம், நேயர்கள் அனைவருக்கும் புரியறதுக்காக சொல்றேன். ஒரு 8ஆம் ஒரு மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஒரு 12ஆம் பாவகத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னே வச்சுப்போமே. அப்படி இருக்கும்பொழுது அந்த கிரகம் வேலை செய்யாதா, கெடுபலன்களை தராதா அப்படின்னு சொன்னா, இங்க இருந்தா கெடுபலன் தரும், வெளிநாட்டுக்கு போயிட்டு உனக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரி ஜோதிடர் சொல்லி இருப்பார். அதனாலதான் இவருக்கு இந்த சந்தேகம்ங்கிறது வர்றது. அது அப்படி அல்ல. உன்னை வெளிநாடு போக சொல்லி இந்த கிரகமானது சொல்கிறது என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். அந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஒரு திசை நடக்கிறதுன்னு சொன்னா, நீ பிறந்த பூமியில இருந்தால் கடுமையான அலைச்சலை அந்த கிரகமானது கொடுத்துவிடும். இதே நீ வெளியில போனாலும் அலைச்சல் தானேன்னு சொன்னா, வெளிநாடு என்பதே நீ இங்கிருந்து லக்ன பாவகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லக்ன பாவகம் என்பது நம்முடைய பிறந்த பூமியாகவே நாம் கருதலாம். நம்முடைய பிறந்த பூமியிலிருந்து நீ ரொம்ப தொலை தூரத்திற்கு போக வேண்டும் என்பதைத்தான் அந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது காண்பிக்கிறது. இங்கேயே இருந்தேன்னு சொன்னா, உன்னால பிறந்த பூமியிலேயே நிலையா இல்லாம அங்கே இங்கேன்னு சுத்தின்னு இருக்கக்கூடிய தன்மையை தரும். அதே நேரத்திலே நீ தொலை தூரத்திற்கு சென்று விட்டால் அந்த கிரகம் சரியாக பணியாற்றி இருக்கிறது என்பதுதானே பொருள். அது மிகச் சரியாக சென்று விட்டது. அதனால் அது கெடுபலனை தராதாங்கிற மாதிரி கேட்டிருக்கார். கெடுபலன் என்றால் என்ன தெரியுமாங்க அர்த்தம்? தோஷம்னா ஏதோ ரொம்ப கெட்ட பலன்கிற மாதிரியும், யோகம்னா ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் மாதிரியும் நினைச்சுக்க கூடாது. இந்த வெளிநாடுங்கிற உதாரணத்தை சொல்லியிருக்கார் இல்லையா, அதையே கூட நம்ம கையில எடுத்துக்கலாம். வெளிநாடு செல்வது என்பதே ஒரு குறையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் தீர்மானிக்கும் பொழுது, நம்முடைய தர்மசாஸ்திரம் இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, கடல் கடந்து சென்று விட்டாலே அது தோஷத்தை தரும். மறுபடியும் நம்ம தேசத்துக்கு திரும்ப வரும் பொழுது அதற்குரிய பரிகாரங்களையும் பிராயச்சித்தங்களையும் செய்ய வேண்டும்னு சொல்றது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லி இருந்தாலும், திரவியம் தேடுவதற்காக நீங்கள் அந்நிய தேசம் சென்றாலும் மறுபடியும் இந்த தேசத்திற்குள்ளாக வரும் பொழுது அதற்கான தோஷங்களுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம். ஆனால் திரைக்கடல் ஓடினால்தான் உனக்கு பிழைப்பு அப்படிங்கிறத ஜாதகம் சொல்லிடுறது இல்லையா, அதனால திரைக்கடலுக்கு போ அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் அது ஒரு குறையான விஷயமாக பார்க்கப்பட்டதால் அது தோஷமாக கருதப்பட்டது. அது எப்போ? ஜோதிட விதிகள் தீர்மானிக்கப்பட்ட அந்த காலத்திலே தோஷமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த காலத்துல எப்படி கேட்கிறா? என் பிள்ளைக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம் இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கிறா. அதையே ஒரு நற்பலன்களாக இவர்கள் கருத தொடங்கி விட்டார்கள் தானே. ஃபாரின் போனா அது ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி நினைக்கிறாளே. ஆனா ஃபாரின் போறதுங்கிறது யாருடைய ஜாதகத்துல தோஷம்ங்கிறது இருக்கோ, யாருடைய ஜாதகத்திலே பிரச்சனை இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் அந்நிய தேசம் என்பதே செல்ல முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அந்த ஜோதிடர் உங்களுக்கு அப்படி சொல்லி இருப்பார். வைநாசகத்திலே ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொன்னா, நீ உள்ளூர்ல இருக்கிறத விட அந்நிய தேசத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்னா, அங்க அந்நிய தேசம் போகக்கூடிய பணியையும் அந்த கிரகம்தான் செய்திருக்கிறது. அதனை தோஷமாக கருத வேண்டாம். அங்கே சென்றால் உனக்கு அந்த கிரகம் வேலை பார்க்காதுன்னு அர்த்தம் இல்லை. அங்கதான் இந்த கிரகம் நல்ல ஸ்ட்ராங்காவே உனக்கு வேலை பார்க்குது. உனக்கான வருமானத்தை அந்த இடத்திலே நல்லபடியாக கொடுத்து விடுகிறது.
யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு, தன்னுடைய சுற்றத்தாரை விட்டு, உற்றார் உறவுகளை விட்டு எல்லோரையும் விட்டுட்டு ஒரு ரொம்ப தொலை தூரத்துல தனியா ஒரு ஊர்ல போய் இருக்கான்னு சொன்னா, தனியானா எங்க சார் இந்த காலத்துல தனியா இருக்கா? எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டு போயிடுறான், அப்பா அம்மாவை தான் தனியா விட்டுறான்னு சொன்னா கூட, அந்த பெற்றோரை தனியாக விட்டு செல்லும் பொழுது கூட அவனுடைய மனமானது எத்தனை துயரப்படும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? மனம் எவ்வளவு கஷ்டப்படும். அந்த மனமானது, ஐயோ அம்மா அப்பா அங்க என்ன பண்றான்னு தெரியலையே, சாப்பிட்டாளான்னு தெரியலையே, உடம்புக்கு வந்தா என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டத்தை தானே அனுபவித்துக் கொண்டிருப்பான் உணர்வு பூர்வமாக. சம்பாத்தியம் என்பது ஒரு புறம் வந்தாலும் பெற்றோரும் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் மனது ரீதியாக. எல்லாம் பினான்சியலி நல்ல சவுண்டா இருப்பா, ஆனா அந்த சென்டிமெண்டலின்னு பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டம்ங்கிறது வர்றது. அந்த கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னால் நல்லமுடன் வாழ முடியும், உன்னால் நல்லபடியாக வாழ முடியுங்கிற அந்த கான்செப்டை வச்சுதான் ஜோதிடர் அப்படி சொல்லி இருப்பாரே தவிர, இந்த டிகிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான் இந்த கிரகம் வேலை செய்யுங்கிற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. எல்லா டிகிரியிலுமே, டோட்டல் 360 டிகிரியிலுமே எல்லா கிரகமுமே வேலை செய்யும். இந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மீது அந்த வானுலகிலே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எங்கிருந்தாலும் தங்களுடைய பணியை செய்து கொண்டுதான் இருக்கும். ஜாதகத்திலே நம்ம ஃபாரின் போறோம்னு சொன்னா கூட அதற்குரிய அம்சமும் ஜாதகத்திலே இருக்க வேண்டும். இதுதான் தெளிவான விடை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.